الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم كهاتين في الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய புத்திமதிகள், ஆலோசனைகள், சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குத்தான். குர்ஆன் ஒரு நாளும் தோல்வி அடையக்கூடிய சிந்தனைகளை ஒரு நாளும் சொல்லாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீனுடைய உபதேசம் அது. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் அது. நாங்கள் தற்காலத்தில் ஒரு விடயத்தை சிந்திக்கின்றோம், ஆனால் குர்ஆன் அந்த சிந்தனையை பிழை என்று சொல்கிறது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. என்ன சிந்தனை என்றால், நாம் எல்லோருடைய, என்னுடைய, உங்களுடைய, உலக மனிதர்களுடைய ஒரு சிந்தனை இருக்கிறது. உலகத்தில் அந்தஸ்து, செல்வம், பட்டம் கிடைத்தால் கண்ணியம் கிடைத்து விட்டது. எல்லோருடைய சிந்தனை தான் இது. அதே சமயம் எங்களுக்கு பட்டம் இல்லை, பதவி இல்லை, செல்வம் இல்லை, நாங்கள் கேவலம் அடைந்து விட்டோம் என்றொரு சிந்தனை. இந்த சிந்தனை சகோதரர்களே சரியா பிழையா?
உலகத்தில் யாரிடம் கேட்டாலும் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சங்கைப்படுத்தப்பட்டால்தான் செல்வம், பிள்ளைகள், அந்தஸ்து இவைகளை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு சங்கை. ஆனால் சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டினான். குர்ஆன் சொல்லித் தருகிறது, இது சங்கை கண்ணியம் எல்லாம் அந்தஸ்துக்கல்ல, இது சோதனைக்கு. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக. எதற்கு அல்லாஹ் தரப்போறான்? இப்தலாஹு, சோதிப்பதற்காக வேண்டி. ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் என்ன செய்றான்? சமூகத்தில் சங்கைப்படுத்துறான். சமூகத்துடைய தலைவர்கள், உதாரணமா ஊருடைய தலைவர்கள், பள்ளிவாசலுடைய தலைவர்கள், தலைமத்துவம் கொடுக்கப்பட்டது. வனஅமஹு, எல்லா நேமத்தும். இன்னைக்கு நாங்க பாடுபடுற அதுக்குத்தான். காலையிலிருந்து மாலை வரை எல்லா வகையான அருட்கொடைகளையும் நான் அடையோம். வனஅமஹு, இதெல்லாம் கிடைச்சதோட மனிதன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். மனிதனுடைய வார்த்தை. எனக்கு காசு தந்துட்டான் அல்லாஹ், எனக்கு பணத்தை தந்துட்டான் அல்லாஹ், எனக்கு அந்தஸ்து தந்துட்டான் அல்லாஹ் என்று மனிதன் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் எப்படி தொடங்குறான்? இது தந்தது சோதனைக்கு. எல்லாருமே உங்களை விஷ் பண்றாங்க, எல்லாருமே கண்ணியப்படுத்துறாங்க, எல்லாருமே அந்தஸ்து படுத்துறாங்க. இது கண்ணியம் அல்ல, இது சோதனை. அதே சமயம் அடுத்த ஆயத் சொல்லுது, வஅம்மா இதா மப்தலாஹு, இன்னொரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி, ஃபகதர அலைஹி ரிஸ்கா, ரிஸ்கை அல்லாஹ் சுருக்கிட்டான். அவருக்கு ஒரு நாளைக்கு $40 தான், $20 தான் சம்பாதியம், அதுக்கு மேலே சம்பாத்தியம் இல்லை அவருக்கு. அவருக்கு பட்டம் இல்ல, பதவி இல்ல, அந்தஸ்து இல்ல. இவர் சொல்றாராம், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப் என்னை கேவலப்படுத்தி விட்டான். என் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஒன்னும் தரல எனக்கு. அல்லாஹ் என்னை செல்வம் தரல, அல்லாஹ் புள்ள தரல, அந்தஸ்து தரல. கண்ணியமிக்க சகோதரர்களே, கண்ணியமும் கேவலமும் நிஅமத்துகளை வைத்தோ செல்வத்தை வைத்தோ அல்ல. இது குர்ஆனுடைய சிந்தனை. ஆனால் எல்லா உலகத்துடைய மனிதர்களுக்கும் எதிர்ப்பான சிந்தனை. ஸ்ரீலங்காவெடுத்தாலும், இந்தியாவெடுத்தாலும், கனடாவெடுத்தாலும் எல்லார சிந்தனையும் என்ன? எங்களோட சிந்தனை எல்லாம், எங்கள்கிட்ட பணம் வந்துட்டா, எங்கள்கிட்ட காசு வந்துட்டா, எங்களுக்கு நல்ல கூட்டாளிமார் அமைஞ்சிட்டா, நல்ல கென்சி எல்லாம் கிடைச்சா ஓகே, எல்லாம் சரி. என்ன இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தனிச்சிட்டேன், எனக்கு ரிஸ்க் இல்ல, நான் கேவலம் இல்ல. எல்லாமே சோதனை தான். உலகத்தில் தரப்பட்ட, உலகத்தில் தராமல் விடுபட்ட அனைத்துமே சோதனை தான். அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனை கூடமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாரும் சந்தோஷப்படுறதுக்கும் இல்லை, யாரும் கவலைப்படுவதற்கும் இல்லை. எனக்கு கிடைச்சிட்டே என்று சந்தோஷப்பட்டாதி, நான் இழந்துட்டேன் என்று கவலைப்பட்டாதி. எனக்கு கிடைச்சிட்டே என்று சந்தோஷப்பட்டாதீங்க. எனக்கு நான் துனியாவை இழந்துட்டேன் என்று கவலைப்படாதீங்க. அல்லாஹ் இந்த சிந்தனையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 4 கெட்ட பழக்கம் இருக்கு, இதை விடணும். நீங்க முதலாவது பழக்கம் என்ன?
كلا بل لا تكرمون